கடந்த கால் நூற்றாண்டுக்கும் மேல் திரைத்துறை குறித்த செய்திகளில் ராமோஜி ராவ் என்ற பெயரை நாம் அடிக்கடி வாசித்திருப்போம். யார் இந்த ராமோஜி ராவ், அவரது சாதனைகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாகுபலி திரைப்படத்தில் வரும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் பிரம்மாண்டம் நம்மை வியக்க வைத்திருக்கும். அந்த திரைப்பட குழுவின் கற்பனை காட்சி வடிவமாக உருப்பெற்ற இடம்தான் ராமோஜி ராவ் திரைப்பட நகரம். இந்த கலை நகரம் ஹைதராபாத்தில் 1666 ஏக்கரில் அமைந்திருக்கிறது. உலகிலேயே திரைப்பட தயாரிப்புக்கான அதிக வசதிகளை கொண்ட மிகப்பெரிய திரைப்பட நகரம் இதுதான். இதை நிர்மாணித்தவர்தான் ராமோஜி ராவ். 1930 ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணத்தில் இருந்த கிருஷ்ணா மாவட்டத்தில் பிறந்தவர் ராமோஜி ராவ். பெத்த பருப்புடி என்ற குக்கிராமம்தான் சொந்த ஊர். பெற்றோர் விவசாயிகள். சிறு வயதிலிருந்தே மாற்றி யோசித்து சாதிப்பதில் கில்லி இந்த ராமோஜி ராவ். மார்க்கத்தரசி என்ற நிதி நிறுவனம்தான் ராமோஜி ராவின் முதல் தொழிலாக அமைந்தது. ஊடகத்துறை மீதான காதலில் பத்திரிகை துறையில் காலடி எடுத்து வைத்தார். 1969 அன்னதாதா என்ற இதழ் மூலம் ஊடக உலகில் கால் பதித்தார். இது விவசாயிகளுக்கான வழிகாட்டி இதழ். பின்னாட்களில், அதாவது 1974 ஈநாடு என்ற நாளிதழை தொடங்கினார். வெகுஜன மக்களை ஈர்த்த ஈநாடு நாளிதழ் அன்றைய ஒருங்கிணைந்த ஆந்திராவில் அதிகம் விற்பனையாகி சாதித்தது. ஒரு கட்டத்தில் ஆந்திர அரசியலில் நிலவிய குழப்பங்கள் நீங்கி தெலுங்கு தேசம் கட்சியின் நிறுவனரும் அப்போதைய திரையுலக சூப்பர் ஸ்டாருமான என்.டி. ராமாராவ் மீண்டும் அரியணை ஏறியதில் ஈநாடுவின் பங்களிப்பு அளப்பரியது. பத்திரிகையின் நீட்சியாக டிவி நெட்வொர்க்கையும் தொடங்கினார் ராமோஜி ராவ். தெலுங்கு ஊடகத்துறையின் ஜாம்பவானாக உருவெடுத்தார். தனது மனைவி ராமாதேவி பெயரில் கல்வி நிலையங்கள், பிரியா ஃபுட்ஸ் என்ற மசாலா ஊறுகாய் வகைகள், டால்பின் குரூப் ஆஃப் ஹோட்டல்கள் என ஒவ்வொரு துறையிலும் கால் பதித்து வெற்றி கொடி நாட்டினார் ராமோஜி ராவ். திரைத்துறையையும் விட்டு வைக்கவில்லை அவர். 1980களில் மயூரி பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ற பெயரில் தெலுங்கு திரைப்படங்களின் விநியோகஸ்தராக திரைப்பயணத்தை தொடங்கியவர் உஷா கிரண் மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையே உருவாக்கினார். இதன் மூலம் தெலுங்கு மட்டுமின்றி கன்னடம், தமிழ், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி ஆகிய மொழிகளில் 60க்கும் அதிகமான திரைப்படங்களை தயாரித்துள்ளார் ராமோஜி ராவ். 2003 ஜெய் ஆகாஷ் நடிப்பில் வெளியான இனிது இனிது காதல் இனிது என்ற திரைப்படம் இவரது தயாரிப்புதான். 2000ஆவது ஆண்டில் இவர் தயாரிப்பில் வெளியான நுவே காவாலி என்ற திரைப்படம் சிறந்த படம் என்ற தேசிய விருதை வென்றது. 4 பிலிம்பேர் விருதுகள், ஆந்திர அரசின் 5 நந்தி விருதுகளும் ராமோஜி ராவுக்கு சொந்தம். திரைப்பட தயாரிப்பில் கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து டிஜிட்டல் யுகம் வரை கரை கண்டவர் இவர். ஹைதராபாத்தில் தனது பெயரில் ராமோஜி ராவ் உருவாக்கிய திரைப்பட நகரில் தென்னிந்திய மொழிகள் மட்டுமின்றி ஹிந்தி உள்ளிட்ட வடமொழி திரைப்படங்களுக்கான பணிகளும் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. இந்த வகையில் தினசரி ஆயிரக்கணக்கான திரைக்கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்துள்ளார். திரைப்படங்களுக்கான பணிகள் மட்டுமின்றி இந்த திரைப்பட நகரம் சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது. இப்படியெல்லாம் மாற்றி யோசிக்கும் மதிநுட்பம் கொண்டவர்தான் ராமோஜி ராவ். தெலுங்கு ஊடகத்துறையையும் இந்திய திரைப்பட வரலாறையும் எழுதும்போது ராமோஜி ராவின் பெயரை விட்டுவிட்டால் அந்த கட்டுரை நிறைவு பெறாது. அந்த அளவுக்கு ஊடகத்துறையிலும் திரைத்துறையிலும் ஒரே நேரத்தில் ஆட்சி செய்தவர் ராமோஜி ராவ். பத்திரிகை, இலக்கியம், கல்வி ஆகிய துறைகளில் சிறந்த சேவையை ஆற்றியதற்காக நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை ராமோஜி ராவுக்கு வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரவிக்குமார்.